அண்மைச் செய்தி. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து வரி முறைகேட்டில் ஈடுபட்ட மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேயரின் கணவர் உட்பட 15 பேர் ஏற்கனவே கைதான நிலையில் தற்போது மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பில் கலெக்டரின் உதவியாளர் ஆகிய 2 பேரை கைது செய்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து வரி முறைகேட்டில் ஈடுபட்ட மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்து வரி முறைகேட்டில் ஈடுபட்ட மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம் அபிராமி. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக 200 கோடிக்கு மேல் அந்த முறைகேடு ஈடுபட்டதாக அந்த புகார் என்பது மதுரை மாநகர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையிடம் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அதிமுக சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் SMT ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இந்த வழக்கு விசாரணையை CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் மதுரை சரக காவல் DIG அபினவ் குமார் இந்த வழக்கு தொடர்பாக அவரது தலைமையில் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. அவர் விசாரணை தொடங்கிய பின்னர் இந்த வழக்கு பரபரப்பாக பல திருப்பங்களையும் சந்தித்து வருகின்றது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த வரி முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே அந்த மதுரை மாநகராட்சியின் மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் மற்றும் அதே போன்று மண்டல தலைவர் விஜயகுமாரியின் கணவர் கண்ணன் மற்றும் உதவி ஆணையர் சுரேஷ் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு இந்த காவல்துறையின் விசாரணைக்கு பின்னர் மதுரை மத்திய சிறையில் மேலும் அந்த தற்காலிக மற்றும் பணி நிரந்தரத்தில் இருந்த பணியாளர்கள் என சுமார் 17க்கும் மேற்பட்டோர் மதுரை மாநகராட்சி நிர்வாகத்தின் அந்த பணி நீக்கம் மற்றும் பணியிடை நீக்கங்கள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகளை முறைகேடாக பயன்படுத்தி இந்த சொத்து வழக்கில் ஈடுபட்டதாக மண்டலம் 5இல் 75வது வார்டு பில் கலெக்டராக பணியாற்றி வரும் கார்த்திக் மற்றும் மண்டலம் 3இல் பணியாற்றி வரும் கலெக்டரின் உதவியாளர் பாதுஷா ஆகிய இருவர் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் மதுரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் மேலும் இந்த 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதுவரை இந்த வழக்கில் மொத்தம் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அபிராமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.